இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. தம்பி இந்த பையன் தம்பி குளம் பண்ற மாதிரி வரையா இருக்கு. வாடகை தம்பி பஸ் என்னடா எதுவும் கொண்டு வந்திருக்கியாடா? என்ன பஸ் கொண்டு வரல? ஒண்ணுமே கொண்டு வரல. என்ன கையில் செருப்பு அது எதுவும் கொண்டு வந்திருக்கியாடா? சேனல் கேளுங்க பஸ், தெளிவா கேட்கணும். இல்லைன்னா நான் திரும்ப காலைல 6 மணிலேருந்து போயிடுவேன். கதை கொண்டு வந்திருக்கியாடா? அப்படி கேளுங்க பஸ். தெளிவான கதை பஸ். ஃபர்ஸ்ட் கதையை சொல்லு. சூப்பரான நான் பஸ் இல்ல பஸ், சூப்பர் கதை பஸ். இந்த ஒரிஜினல் கதை பஸ். சரி ஓகே ரைட். அப்ப சொல்லு. ஒரு 3 வெட்டி பசங்க பஸ். 3 வெட்டி பசங்க ஒரு திணில உட்காந்து வேலை இல்லை வெட்டி இல்லை பாவம். பாக்கெட்ல கூட பயலுக்கு காசு இல்லை. எங்க போறதுன்னு பயவலுக்கு தெரியல. அப்ப அங்க இருக்கிறவங்க இதை இந்த வேலை பண்ணலாமா அந்த வேலை பண்ணலாமா இந்த வேலை பண்ணலாமா யோசிக்கிறாங்க. இன்னும் எங்கேயும் போக முடியல. பாக்கெட்ல 10 பைசா இல்ல, எங்கேயும் போக முடியல, வர முடியல. அப்ப அதுல ஒருத்தவனுக்கு யோசனை வருது, ஒரு சேனல் ஆரம்பிச்சிருவோமான்னு. சேனலும் ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ள போயிட்டாங்க. என்ன பண்றது, எப்படி கண்டென்ட்னா என்னன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு. அதை பிடிக்கிறாங்க. அப்போ எவனை வச்சு ஆரம்பிக்கலான்னு ஒரு இழிச்சை வாங்கிக்கிறதுக்கு உள்ள சிக்கிறான். உள்ள சிக்கிட்டான். அவன் கையிலேயே மட்டையை கட்டி அவன் தலையிலேயே பூராத்தையும் ஏற்றி அவனையே உள்ள இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. இது கதை. இதை அப்படியே கிளைமேக்ஸை நீங்க அப்படியே மாத்திடுவோம். அதுக்கு மட்டும் கதை மட்டும் கொடுத்தா போதும். கிளைமேக்ஸ்க்கு மட்டும் ஒரு கொஞ்சம் சீன். இந்த எவ்வளவு பெருசு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. கிளைமேக்ஸ் என்ன வச்சிருக்கீங்க இந்த கதை? அது கிளைமேக்ஸ் இவ்வளவு பெருசு. கிளைமேக்ஸ் கிடைக்கல போல. இப்படி முட்டுப்பாட்டை எடுக்கணும். அதை மட்டும் சொல்லுங்க. முக்கால்வாசி 80% முடிச்சிட்டேன் போல. நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் கிடைக்கல போல மாப்பிள்ள. அந்த கிரிக்கெட் ஓகே வந்தியால கதையில கிரிக்கிங்கிட்டே அட்டையை போடுறாங்க வச்சியா. அதுதான் நீ வேற லெவல்ல இருக்காங்க. கிரிக்கிங்கிட்டு வேற லெவல்ல இருக்காங்க. எவ்வளவு அடிச்சிருப்பாங்க, இதுக்கப்புறம் எவ்வளவு அடிக்க போறதா? அவன் சொத்தையும் மொத்தமா அடமானம் வச்சுட்டாங்க. அவன் வீடு வாசல் எல்லாமே அடமானத்துல இருக்கு. மொத்தமா அடமானம் இருக்கு. மாசம் மாசம் வட்டி கட்டணாவே. அவனை மொத்தத்துக்கு கடைக்காரனாக்கி அவனை ரோட்ல பிச்சை எடுக்கிற வைக்கிற கதை. சரி சரி சரி. என்ன ஆகுமா? கதை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கல. கிளைமேக்ஸ் இவ்வளவு வேணும். இவ்வளவு மட்டும் போட்டு எடுக்கணும். அவனை பிச்சை எடுக்கிற இடத்த கொண்டு வரணும்ல. பிச்சை எடுக்க கொண்டு வந்துடுறதுல அந்த 3 பேர் சேர்ந்து அதை ஒருத்தனை கூப்பிட்டு தேவையான ஒரு பிச்சை கொண்டு வந்துடுறாங்கல்ல. அப்ப கொண்டு வரும்போது அவன் என்ன பண்றியானா, பிச்சை எடுக்க வந்துட்டான். இந்த உண்மையெல்லாம் அவங்க வாயில எனக்கு தெரிய வருது. சரி. ஏன்னா அவங்க வாயில தெரிய வைக்கிற மாதிரி விஷயம். அவங்க வாயில தெரிய வருது. அப்ப அவனோட ரியாக்ஷன் வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சைக்கோத்தனமா, ஒரு வெறித்தனமா. அப்படியே அவன் கோவத்துல பயங்கரமா வந்து மாசம். ஆமா மாசு. ஏன்னா அவன் இத்தனை நாள் இங்க பண்ண அவஸ்தை பிரச்சனை அப்பெல்லாம் கண்ணு சபந்து அவன் எப்படி வெறி பூச்சை மாதிரி வரையா. சூப்பர் சூப்பர் சூப்பர். பெரிய இரும்பு ராடு எடுத்து என்ன அந்த ஐடியா குடிச்சா முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம். அவனுக்கு ரெண்டாவது கோடு வந்து இதுக்கு ஒரு கிறுக்கனை பிடிச்சி போகும் பத்தியா. ஆமா அதுக்குள்ள போய் நச்சு போதும் மாப்பிள்ள. இந்த அளவுக்கு ராவலாம் வேண்டாம் மாப்பிள்ள. என்ன இருந்தாலும் தெரிஞ்சிருவோம் மாப்பிள்ள. வேண்டாம் இருக்கட்டும். அப்ப இதான் கிளைமேக்ஸ் வச்சுக்கோ. ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்ப கிளைமேக்ஸ் பண்ணிடுவோமா? சோலி முடிச்சு.